ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் பசங்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேசஸ் எதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேசியாவில் உள்ள ராஜா அம்பத் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. இது பேரே பார்த்தீங்கன்னா ராஜா அம்பத்துன்னு தான் வச்சுருக்காங்க. இது இந்தோனேசியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நேச்சுரல் பிளேஸாக விளங்கிட்டு இருக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாகிஸ்தானில் இருக்கிற சுல்தான் ஒமர் அலி சாய் ஃபுட் மாஸ்க் வித் கமர்ஷியல் ஷிப் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுல்தான் அலியோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்களோட கெர்மோனியல் ஷிப்பு ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இதோட அழகை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வாட்டரில் அலங்கரிச்சிருக்காங்க. இதுக்கு போட் சவாரிலேருந்து எல்லாமே அவங்க விட்ருக்காங்க. இந்த ஓப்ராங்கிற ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னிங்கிற இடத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது மிக பிரம்மியமான ஒரு தோட்டத்தோடு அது காணப்படுது. ஆஸ்திரேலியா மற்றும் சிட்னி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த இடத்த பார்ப்பாங்கங்கிறது உறுதிப்பட தெரியுது. காதல் சின்னமாக வர்ணிக்கப்படுற தாஜ்மஹால் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காதலர்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக திகழுது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைவருமே பார்த்து ரசிக்கிற ஒரு பெரிய இடமா இருக்குது. இது நம்ம டெல்லியில் இருக்கிற ஆக்ராவில் தான் இந்த இடம் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சேன். இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்காவில் இருக்கிற பேன் ஹேண்டில் ஐஸ் கேவேஜ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஐஸ் பனி உறைஞ்சி போய் தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய விருந்து மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அழகான படைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நண்டோ கண்ட்ரியில், அதாவது பார்த்தீங்கன்னா தைவானில் இதை அமைச்சிருக்காங்க. இது முழுக்க இயற்கை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பழங்கால பிரமிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தியோப்பியாவில் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எத்தியோப்பியா நம்ம பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரமிடுகள் மிகவும் பழமையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதை பார்த்தோன்னே நமக்கு தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லண்டன். இவ்வளோ பெரிய நாட்டின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம லண்டனில் தான் இருக்குது. லண்டன் கண்ட்ரியில் தான் இந்த மாதிரி அமேசிங்கான விஷயங்கள் பல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இதை தவிர இன்னும் 10 அதிகமான விஷயங்கள் இருக்குது நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சாமுவேல் ஓசின் பிளானட்டோரியம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில், அதுவும் கனடாவில் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அனைவராலும் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் தெரியுது இது வரைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் கொலோசியோ. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. இதோட பில்டிங் சேஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முழுமையாகவும் ஒரு பக்கம் பாதியாகவும் இருக்கும். இதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மஸ்ஜித், இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. இதோட ஒவ்வொரு வடிவமும் பார்த்து அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அமைப்பு அனைவரையும் வெகுவாக கவர்ற விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்டிங் பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்கு. இது 7வது செஞ்சுரியில் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பழமையான பில்டிங். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்ட் டேக்கோ மியூசியம். இது பார்த்தீங்கன்னா ஓசன் கடலோர பகுதியில் இது அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம ரசித்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். இது எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் இது இந்த இடத்த கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆலயம் தான். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயிலோட கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையான முறையில் அந்த காலத்திலேயே சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கோபுரங்கள் மிகவும் ஒரு அருமையான தோற்றத்தோட மதுரையே ஒரு பிரம்மாண்ட படைப்புன்னு தான் இதை சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கயண்ட் புத்தா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற லெஸ்ஸா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது அமைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஒரு புத்தர் மாதிரி